தீவுல மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோக்கு தப்பிக்க என்ன பண்றதுனே தெரியல. ஹெல்ப்னு மணல எழுதுறான். ஆனா கடலால அடிச்சு பாதி அழிஞ்சு போயிருது. அங்க கடந்த மரக்கட்டையை வச்சு ஹெல்ப்னு உருவாக்குறான். அப்படியே நடந்து போறப்ப தென்னை மரத்துல இருந்து சில தேங்காய் விழுந்திருக்கிறத நோட் பண்றான். அதை உடைச்சா சுவையான தண்ணி கிடைக்கும்னு உடைக்கிறதுக்காக பாறையில தூக்கி போட்டு பார்க்கறான். ஆனா அது உடைய மாட்டேங்குது. நம்ம ஹீரோவும் அதை உடைக்காம அந்த இடத்த விட்டு நகர மாதிரி இல்ல. ஒரு கல்லை வச்சு கொட்டுறான். அப்படி பண்ணிட்டு இருக்கப்ப கல்லு உடைஞ்சு கை கடக்கமா ஷார்ப்பா ஆகுது. அந்த தேங்காயை கீழல் போட்டு வேகமா உளிச்சு உடைச்சா எல்லா தண்ணியும் கீழே சிந்திடுது. திருப்பி இன்னொரு தேங்காயை ஒழிக்கிறான். லாஸ்ட் டைம் மாதிரி உடைக்காம கல்லை வச்சு தேங்காய் தலையில ஓட்டையை போட்டு தண்ணியை குடிக்கிறான். இந்த தீவு விட்டு தப்பிக்க ஏதாச்சும் வழி இருக்கான்னு தீவோட உச்சிக்கு போய் பார்க்கறான். சுத்திலும் தண்ணி தான் இருக்கு. அப்போ ஒரு கல்லு கிட்ட ஏதோ இருக்கிறத பார்க்கறான். என்னான்னு கிட்ட போய் பார்த்தா ஒரு ஆளோட பாடி. ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்த ஃபிளைட் கட்டுப்பாட்டில இருந்து தண்ணியில விழுந்திருக்கும். அப்போ ஹீரோ மட்டும் லைஃப் போட்டை வச்சு தப்பிச்சிருப்பாரு. இறந்தவரு ஃபிளைட்டோட ஆபரேட்டராட்டுக்கு. இறந்தவர்கிட்ட இருந்து தேவையான திங்ஸ் எடுத்து அவர் அடக்கம் பண்றான். அடுத்த நாள் நைட்டு தூரத்துல லைட் வெளிச்சம் தெரியுது. இவனும் அவர்கிட்ட இந்த லைட்டை வச்சு சிக்னல் கொடுக்குறாரு. ஆனா ஒரு பயனும் இல்ல. இனி இங்க இருந்தா தப்பிக்க முடியாதுன்னு அவர் வந்த போட்டு மூலயமா லைட்டு தெரிஞ்ச திசை நோக்கி போறாரு.